வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இரணிமடு விமான ஓடுதளம் ஜனாதிபதியினால் மக்களிடம் கையளிப்பு. ஆசிரியை ஒருவரை பாடசாலையில் மண்டியிட செய்த வடமேல் மாகாண கூட்டமைப்பு உறுப்பினர் ஆனந்த சரத்குமார விளக்கமறியலில். தொடர்ந்தும் சீரற்ற வானிலை. நாளை காலை வரை கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு வானிலை அதிகாரிகள் கோரிக்கை. ஈரான் ஜனாதிபதி தேர்தலில் ஹசன் ரோஹானி தொடர்ந்து முன்னிலையில். இனி விரிவான செய்திகள். அபிவிருத்தி செய்யப்பட்ட கண்டி கொழும்பு A9 வீதியை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கிளிநொச்சியில் இன்று மக்களிடம் கையளித்துள்ளார். மஹிந்த சிந்தனை துரித வீதி அபிவிருத்தி செயற்திட்டத்தின் கீழ் கட்குளம் தொடக்கம் யாழ்ப்பாணம் வரையான பகுதி 20,000 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. 9 மீட்டர் அகலம் கொண்ட 4 வழித்தடங்களை கொண்டதாக இந்த வீதி புனரமைக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள்களில் பயணிப்பதற்கும் பயணிகளின் வசதி கருதியும் விரிவான 2 மேடுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போர் சூழலில் அழிவடைந்த இந்த வீதி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புனரமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இளைஞர் பாராளுமன்ற கிளிநொச்சி இதேவேளை இரணிமடு விமான ஓடுதளங்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இது முற்பகல் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. விமான ஓடுதளம் திறந்து வைக்கப்பட்டதை குறிக்கும் வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஏற்றிய இலங்கை விமானப்படையின் MA-60 ரக விமானம் இரணிமடு உள்நாட்டு விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. விமானப்படையினரால் திட்டமிட்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ள முதலாவது விமான ஓடுதளமாக இது வரலாற்றில் பதிவாகியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு சுட்டிக்காட்டுகிறது. விமானப்படைக்கு சொந்தமான மிகப்பெரிய C-130 விமானத்தை தரையிறக்கக்கூடிய வகையில் இந்த விமான ஓடுதளம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1500 மீட்டர் நீளமும் 25 மீட்டர் அகலமும் கொண்டதாக இரணிமடு விமான ஓடுதளம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த ஓடுதளத்தின் நிர்மாணத்தை அடுத்து மன்னார், வவுனியா, பலாலி ஓடுதளங்கள் அடங்கலாக வடபிராந்தியத்தில் உள்ள உள்ளக விமான ஓடுதளங்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்வடைந்துள்ளது. நிலவும் சீரற்ற வானிலையினால் மீனவர்கள் கடற்றொழிலில் ஈடுபடுவதனை தவிர்த்து வருகின்றனர். கடலுக்கு செல்வதனை தவிர்க்குமாறு தொடர்ச்சியாக விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமையவே இவர்கள் தொழிலில் ஈடுபடுவதனை தவிர்த்து வருகின்றனர். சுமார் 1 வார காலம் மீனவர்கள் கடற்றொழிலில் ஈடுபடாமையினால் அவர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளனர். இதனால் மீனவர்களின் நாளாந்த இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளமை முக்கிய பிரச்சினையாகும். ஆதலால் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளையும் மீறி மீனவர்கள் இன்று கடலுக்கு சென்றனர். பலவட்டிய மீனவர்கள் கடலுக்கு செல்வதனை தவிர்த்திருந்தனர். சீரற்ற வானிலையினால் சேதமடைந்த மீன்பிடி உபகரணங்களை அவர்கள் இவ்வாறு திருத்திக் கொண்டிருந்தனர். கடற்றொழிலில் ஈடுபடாமையினால் தாம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாக மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை பலப்பட்டிய மீனவர்கள் தொடர்ந்தும் கடற்றொழில் மேற்கொள்வதை தவிர்த்து வந்த போதிலும் தமது நாளாந்த பிரச்சனைகளினால் நீர்கொழும்பில் உள்ள சில மீனவர்கள் இன்று அதிகாலை கடற்றொழிலுக்கு சென்றிருந்தனர். நீர்கொழும்பு, கடல் வீதி, சின்னப்பாடு உள்ளிட்ட மேலும் சில கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று கடற்றொழிலுக்கு சென்றிருந்தனர். காற்று வீசும் என்று கூறினாலும் காற்று வீசவில்லை. காற்று வீசும் என வானிலை அறிக்கை கூறுகின்றது. மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என கூறுகின்றனர். அவ்வாறு கூறினாலும் மீனவர்களுக்கு உண்பதற்கு எதனையும் எவரும் வழங்குவதில்லை. கடலுக்கு சென்றால் மாத்திரமே நாளாந்த உணவு வேலையை பார்க்க முடியும். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று நிலவிய கடும் காற்றுடன் கூடிய வானிலையினால் 2 உயிரிழந்துள்ளதுடன் சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. கடும் மழையுடன் கூடிய சீரற்ற வானிலையினால் ஹட்டன் ரயில் நிலையத்துக்கு சொந்தமான சில வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. அத்துடன் ஹட்டன் போலீஸ் விளையாட்டரங்கு வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் பிற்பகலில் பெய்த மழையினால் டெவோ நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். நுவரெலியா குதிரை பந்தய திடலுக்கு அருகில் மரமொன்று மின்கட்டமைப்பின் மீது முறிந்து விழுந்தமையினால் பல்வேறு பகுதிகளுக்கான மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார்.
வீரக்கட்டிய ஹத்தமுனையாய பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். சீரற்ற வானிலையினால் மின் விநியோக கட்டமைப்பின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். சேதமடைந்த மின்சார கம்பியை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த வேளையிலேயே குறித்த நபர் மின்சார தாக்குதலுக்கு இலக்கானார். 77 வயதான LS பியசேன என்ற 8 பிள்ளைகளின் தந்தை ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இதேவேளை ஆலியகுட பகுதியிலும் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாத்திர சுல்தானகுட பகுதியில் நேற்றிரவு வீசிய கடும் காற்றினால் சுல்தானகுட மகா வித்தியாலயத்தின் கட்டடம் ஒன்றின் மீது பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இதனால் பாடசாலையை சூழ உள்ள வீடுகள் சிலவற்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு திடீரென சத்தம் ஒன்று கேட்டது. கண்ணாடி உடையும் சத்தம் பாடசாலை பக்கமாக கேட்டது. அங்கு சென்று பார்த்தபோது பெரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்திருந்தது. மாத்திரை இடர் முகாமைத்துவ மத்திய நிலைய அதிகாரிகளினால் இது பிற்பகல் அந்த மரம் வெட்டி அப்புறப்படுத்தப்பட்டது. புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடான பொதுவில் வரையுள்ள கடற்பரப்பு தொடர்ந்தும் சற்று கொந்தளிப்பாக அமையலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த கடற்பரப்பில் மணித்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசலாம் என திணைக்களத்தின் கடமை நேர வானிலை அதிகாரி தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்றிரவு வரை புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடான பொதுவில் வரையான கடற்பரப்பில் மீன்பிடிக்க செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. சீரற்ற வானிலையால் மீனவர்கள் உள்ளிட்ட 50க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்ததை அடுத்து அதனுடன் தொடர்புடைய பல பிரச்சினைகள் தொடர்பில் தற்போது கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. முன்னெச்சரிக்கை விடுத்தல், மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் தற்போது பரவலாக பேசப்படுகின்றது. அனர்த்தங்களின் போது செயற்பட வேண்டிய வழிமுறைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது. கடந்த 6ஆம் தேதி நிலவிய கடும் காற்றுடன் கூடிய சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி 50க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருந்தனர். ஆசிய வானொலி சங்கத்தின் விசேட நிபுணர்களின் பங்கு பற்றலுடன் ரத்மலானே ஸ்டைன் கலையகத்தில் இந்த விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. MTV MBC ஊடக வலையமைப்பின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் இடர் முகாமைத்துவ நிலையத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகளுடன் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட சிலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். அனர்த்தங்களின் போது செயற்படும் முறை, முன்னெச்சரிக்கை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இங்கு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. We got a national policy about the disabled people. நாட்டின் சில பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 4 உயிரிழந்துள்ளனர். புத்தளம் கருவலகஸ்வெவ டப்போவ வாவியை அண்மித்த பகுதியில் ராணுவத்திற்கு சொந்தமான ஜீப் வண்டியொன்று இன்று அதிகாலை 5 மணியளவில் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 2 உயிரிழந்தனர். கனேமுள்ள 2ஆம் பட்டாலியனில் கடமையாற்றிய கேர்னல் ஒருவரும் கோப்ரலுமே இந்த சம்பவத்தில் உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த மேஜர் ஒருவர் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஒரு பிள்ளையின் தந்தையான குளியாப்பிட்டியவைச் சேர்ந்த 45 வயதான SB ரவீன் ஹதுபதிரன என்ற கேர்னல் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். அத்துடன் ரம்பாவ இகல புலியன்குளம் பகுதியைச் சேர்ந்த 26 வயதான உப்புல் சஞ்சீவ என்ற கோப்ரலும் இதன்போது உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சியிலிருந்து கனேமுள்ள ராணுவ முகாம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அதிக வேகத்தில் வந்த ஜீப் கட்டுப்பாட்டை இழந்தமையினால் இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என போலீசார் ஊகிக்கின்றனர். மாத்தரை திககொட நாதுகல பகுதியில் முச்சக்கர வண்டியொன்றும் டிப்பர் வண்டியொன்றும் நேற்றிரவு மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டியின் சாரதியான மாத்தரை சிறைச்சாலை அதிகாரியொருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்த திகொட பலோல்பெட்டி பகுதியைச் சேர்ந்த 50 வயதான விதானகமே குணசேகர 2 பிள்ளைகளின் தந்தையாவார். விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான டிப்பர் வண்டியின் சாரதி மாத்தரை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 19ஆம் திகதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. விபத்தில் உயிரிழந்த வெளிப்பண்ண ஹோரவல பகுதியைச் சேர்ந்த 59 வயதான W சோமலதா 3 பிள்ளைகளின் தாயாவார். குறித்த பெண்ணின் 21 வயதான இளைய மகள் நேற்று மாலை இதுருவ பகுதியில் ரயிலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவத்தை அடுத்து துயரத்தில் இருந்த குறித்த பெண் கணவன் மற்றும் மகளுடன் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று அதிகாலை கொஸ்கோட போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்தார். அங்கிருந்து குறித்த பெண் வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போது வேகமாக வந்த டிப்பர் வண்டியில் பாய்ந்துள்ளார்.
நீதவான் விசாரணைகளின் பின்னர் உயிரிழந்த பெண் மற்றும் அவரது மகளின் சடலங்கள் பிரேத பரிசோதனைகளுக்காக பலபெட்டி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. அரசியல் அரங்கில் தமிழ் மக்களின் நலனுக்காய் பல தசாப்த காலங்களுக்கு மேலாக உரிமை குரல் எழுப்பிய முது தமிழ் அரசியல் தலைவர் ஒருவர் இன்று தனது 80வது அகவை பூர்த்தியை கொண்டாடுகின்றார். தமிழினத்தின் தொலைந்த முகவரியை மீளப்பெறும் எதிர்பார்ப்புடன் நாட்டின் தலைவர்களுக்கு இவர் அனுப்பிய கடிதங்களோ எண்ணிலடங்காதவை. அந்த மூத்த தமிழ் அரசியல் தலைவர் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டுவரும் விசேட தொகுப்பு அடுத்து. தமிழினம் நிம்மதி பெருமூச்சு விட்டு தாய் நிலத்தில் வாழ வேண்டும் என்பதற்காய் 80வது வயதிலும் கம்பீரமாய் நடந்து வரும் இந்த தமிழ் மகன் கடந்து வந்த பாதையில் நிறைந்திருந்த முற்குழு ஏராளம். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் 1933ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி சங்கரப்பிள்ளை வீரசிங்கம் மற்றும் ரத்தினத்தின் மகனாக ஆனந்த சங்கரி பிறந்தார். அச்சுவேலி கிறிஸ்தவ கல்லூரியில் தனது ஆரம்ப கல்வியை பயின்ற ஆனந்த சங்கரி புத்தூர் சோமாஸ்கந்தா கல்லூரி, யாழ் ஆர்ட்லி கல்லூரிகளில் தனது இடைநிலை கல்வியையும் உயர்கல்வியை மருதான ஜாயிரா கல்லூரியிலும் தொடர்ந்தார். குடியியல், ஆங்கிலம் ஆகிய பாடங்களை மாணவர்களுக்கு போதிக்கும் ஆசானாக கடமையாற்றிய சங்கரி 1959ஆம் ஆண்டு சட்ட கல்லூரிக்கு பிரவேசித்தார். தமிழ் மக்கள் படும் அல்லல் பாடுகளை கண்டு மனம் விரும்பிய ஆனந்த சங்கரி தன்னுள் பிரவாகமாய் உற்றெடுத்த மக்கள் நலன் வேட்கையினால் லங்கா சமசமாஜ கட்சியின் சார்பில் 1959ஆம் ஆண்டு கொழும்பு மாநகர சபை தேர்தலில் வெற்றி பெற்றார். ஜி பொன்னம்பலத்தின் அழைப்பை ஏற்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் இணைந்து கொண்ட ஆனந்த சங்கரி 1970ஆம் ஆண்டு கிளிநொச்சி தொகுதியில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். 1972ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட தமிழர் விடுதலை கூட்டணியின் சாப உறுப்பினராக விளங்கிய அவர் 1977ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடினார். 1983ஆம் ஆண்டு அந்நாளில் ஜனாதிபதியாக இருந்த ஜெயவர்தன தேர்தல் ஒன்றை நடத்தாமல் பாராளுமன்றத்தின் ஆட்சி காலத்தை மீண்டும் 6 வருடங்கள் நீடிக்க எத்தனித்த வேளையில் தனது பதவியை துறந்த சங்கரி சுயநலமற்ற அரசியல் கலாச்சாரத்திற்கான வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார். அதனைத் தொடர்ந்து 2000-2001ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல்களில் வெற்றி பெற்ற அவர் தமிழ் மக்களின் நலனுக்காய் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புவதற்கும் தவறவில்லை. மதன்ஜீத் சிங் விருது சங்கரியின் வாழ்நாள் சாதனைக்கான அங்கீகாரம். காந்திய வழியில் சத்தியத்தையும் சகிப்புத்தன்மையையும் கடைபிடித்து வாழ்ந்தமைக்காய் இந்த முது தமிழனுக்கு 2006ஆம் ஆண்டு $1,00,000 அமெரிக்க இந்த விருது வழங்கப்பட்டமையானது சங்கரியின் மக்கள் சேவைக்கான சர்வதேச அங்கீகாரமாக திகழ்கிறது. 80வது அகவை பூர்த்தியை இன்று கொண்டாடும் இந்த முது தமிழன் ஆவி துறப்பதற்கு முன்னர் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு ஒன்று வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு ஒரு ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள எல்லோரும் சமனாக சம உரிமையோடு வாழ வேண்டும் என்றுதான் எல்லாருடைய விருப்பம். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய உயிர் இருக்கும் பொழுதே இந்த தீர்வு ஒன்றை காண வேண்டும் நான் ஆசைப்படுறேன். தீர்வு காணுவதற்கு ஒரே ஒரு வழி தமிழ் மக்களின் சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள் அத்தனை பேரும் சம உரிமையோடு வாழ வேண்டும் என்று இந்த தலைமை குணத்தை ஏற்றுக்கொள்வோம். இதற்காகத்தான் நான் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றேன். எங்களுடைய தீர்வு எல்லோருக்கும் ஏற்புடைய தீர்வாக இருந்தால் அது இந்தியனுடைய மாடல்லே உருவாக்கினால்தான் அதுக்கு ஒரு வலிவிருக்கும், மற்றது நிரந்தரமாக இருக்கும். தமிழ் மக்களின் அரசியல் சரித்திரத்தில் சப்பு கொட்டும் பயத்திலும் சலனமில்லாமல் சாத்வீக வழியில் போராடி வரும் ஆனந்த சங்கரி ஐயா 80வது பிறந்த நாளை இன்று கொண்டாடும் நீவிர் பல்லாண்டு காலம் வாழ நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துகிறது. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும்.